ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாவுச்சத்து கலக்காத காலை உணவு. இதில் பார்த்தோன்னாக்க ரவை, தயிர், அரிசி மாவு, கோதுமை மாவு, ராகி மாவு இதெல்லாம் சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே போல் சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கும் ரொம்ப உகந்த சாப்பாடுங்க. இதை காலை உணவாக எடுத்துக்கிறது ரொம்பவுமே சத்தானது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இதை நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். நாம் ஊற வைக்கிற தண்ணி நல்ல தண்ணியிலே ஊற வச்சோன்னா அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் காரத்திற்கு. அதே மாதிரி செரிமானத்திற்காக இஞ்சி சிறிதளவு சேர்த்துக்கணும். இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதனால் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக அரைச்சிக்கணும். அரைக்கும் போதே கெட்டியாக அரைச்சனால மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் நம்ம சேர்க்க போகிறது வெங்காயம். ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கணும். கேரட் 1 துருகி தாங்க சேர்த்துக்கணும். அதையும் 1 இல்லைனாக்க 2 கேரட் கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தலை 4 கொத்து, அதையும் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு அதையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்போவுமே கெட்டியாக தான் இருக்குது. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம அடையாக வாக்க போகிறோம். இது பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம 2 in 1 ரெசிபியாக செய்ய போகிறோம். இதை அடையாகவும் செய்யலாம், இன்னொன்று பணியாரமாகவும் சொல்ல போகிறேன். மினி பேன் இருந்தால் மினி பேன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் டவாலையே, நம்ம தோசை ஊற்றுற டவாலையே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நம்ம மாவு எடுத்து வச்சு அப்படியே எல்லா சைடும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதாவது அடை மாதிரி இதை அந்த கரண்டியில் நம்ம தட்டி விடணுங்க. அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் நமக்கு விருப்பமாக இருந்தாக்க. லோ ஃப்ளேமில் இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே இது வேகணும். வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு இதை திருப்பி போட்டு அதே மாதிரி அதுவும் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வேகணும். இப்போ கலர் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு லைட் கலர் தான் இருக்குது. 3 நிமிஷம் அந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த சைடு போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுக்கணும். ஒரு கலர் நமக்கு நல்லா கொஞ்சம் திக்கான கலர் கிடச்சிச்சினாக்கா இது இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவுமே இது சாஃப்டாக இருக்கும் இந்த அடை. இதை நம்ம பாசி பருப்பு அடை அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதே போல் எல்லா அடைகளையும் நம்ம சுட்டு எடுத்துக்கணும். இது முக்கியமாக பாருங்கள், ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆயில் யூஸ் பண்ணலனாலும் ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்ம சேனலில் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக ஜோவர் ரொட்டி போட்டிருக்கேன். அந்த ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா. இதை கொஞ்சம் நல்ல மெல்லிஸாக நம்ம தட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போது நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா அடை டைப்புங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பணியார டைப்பு. இதையே பணியாரமாக எப்படி செய்கிறதுனாக்கா அதே மாவில் தான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. பணியாரக்கல்ல லைட்டாக ஆயில் போட்டுட்டு நம்ம இதை அப்படியே அந்த குழியில் பணியார குழியில் போட வேண்டியதான் மாவை. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சைடு 3 நிமிஷம் அந்த சைடு 3 நிமிஷம் நம்ம நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதான். இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தோசை இல்லைனா இந்த மாதிரி நம்ம பணியாரம் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். வயிறு பார்த்திங்கன்னா ரொம்ப தம்முன்னு இருக்காது. இட்லி தோசை சாப்பிட்டாக்க எப்படி வயிறு தம்முன்னு இருக்கும் பார்த்திங்களா, ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹெவினஸ் இதில் ஃபீல் ஆகாது. இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா 2 சைடு செவந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஊற்றும் போது ரொம்ப அளவாகவே ஊற்றிக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. பாருங்கள், ரொம்ப ஆயில் ஃப்ரீயான ஒரு பணியாரம். அதே போல் நோ கார்ப் ஃபுட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கூட வச்சு விடலாங்க. அவங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த ரெசிபி அவசியம் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு கிடையாது. பாசிப்பருப்பு மட்டும் எடுத்து ஒரு 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இன்றைக்கி இதில் நம்ம சோடாமாவும் சேர்க்கலை. எப்படி இருக்குன்னு நாளைக்கு காலையிலேயே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.